ஸோ ஐஏஎஸ் சண்முகம். இப்போ பார்க்க போகிற கதை வந்து முறுமுறு. முறுமுறை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் வந்து கழுவி ஊத்துற அளவு மட்டமாக இருக்கா? கிடையாது. இந்த இன்ஃப்ளூயன்சஸ் பூரா ஹைப் பண்ண அளவுக்கு நல்லா இருக்கா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஸோ கதை எப்படி இருக்குன்னா நல்லா இருக்கு. விழியேன்னு சொல்லிட்டு மலையாளத்தோட ஒரு படம் வந்திருக்கும். சரிங்களா? எனக்கு அந்த படம் பார்த்துட்டு இந்த படம் பார்க்கும்போது 2 ஏறத்தாழ ஒன்று தானடா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. கதைக்குள்ள போயிடும். கதையை பொறுத்தவரை இட்ஸ் செட் ஆஃப் ஒரு 4 பேர் வச்சுக்கோங்க. 2 பொண்ணுங்க 2 பசங்க. ஸோ அவையில பொறுத்தவரை வந்து காட்டுக்குள்ள இந்த மாதிரி ஒரு சூனியக்காரி இருக்கா, அங்கே போனால் ஏதாவது கொண்டுறாங்கிற மாதிரி ஒரு விஷயம், ஒரு ஹைப் இருக்கும். ஸோ அதனால் அங்கே போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போவாங்க. கிளம்பி போகிறப்ப அங்கே ஒரு கிராமத்து பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு நேராக உள்ளே போயிடுவாங்க. உள்ளே போயிட்டு எப்படி ஆரம்பிப்பாங்கன்னா போயிட்டு பேசி ஆகணும்ல. ஸோ எதார்த்தமாக எல்லாரும் யோசிக்கிறேன் ஓய்ஜா போர்டு. ஸோ ஓய்ஜா போர்டில் வச்சு ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து போய் அந்த கிளை வந்துச்சா, அந்த கிளை வர ஊருக்காரர் விசாரிப்பாங்க. இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் எபிசோட் ஃபர்ஸ்ட் ஆஃப் போயிடும். ஸோ அதுக்கப்புறம் உள்ள என்ன கூத்து நடந்துச்சு, உள்ள எங்கிட்டேருந்து என்ன வந்துச்சு, இவங்க எப்படி செத்து போனாங்க அப்படிங்கிற மாதிரி மீதி கதை போகும். கதை நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. ஸோ கதையிலேயே பிடிச்ச கேரக்டர்னா சித்தப்பா தான். அவர் தான் கடைசி வரைக்கும் உயிரோட வந்தார். சித்தப்பா தவிர சித்தப்பா தூங்கி எந்திரிச்சிட்டாரு. சித்தப்பா நல்லா தான் இருந்தார். அது ஏன் அப்போனா நீங்கள் உள்ளே போனீங்கன்னா சரி, சித்தப்பான்னு நிறைய பேர் சித்தப்பா வந்திருப்பாரு. சித்தப்பா நல்லா பண்ணியிருப்பாரு. இதுக்கு நல்ல கில்மாசின்னு ஒன்று இருக்கும். அது எதுக்கு வச்சான்னு தெரியாது. காட்டுக்குள்ளே பேய் பிடிக்க போனீங்களா, பிக்னிக் போனீங்களான்னு ஒரு பாயிண்ட் இருக்கும். அதுவும் டவுட்டு தான். ஸோ ஒரு பிள்ளை காணாம போச்சு. அந்த பிள்ளையை தேடுவோன்னு கூட ஐடியா இல்லையாடானா அது அது எனக்கு தெரியல. அந்த ஃப்ளோவில் அப்படியே மறந்துட்டான்னு நினைக்கிறேன். ஓகே, கதைக்குள்ள போயிடும். ஸோ இதுதான் கதை. சரிங்களா? அந்த பேய் வந்துச்சா இல்லை, இவளுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இட்ஸ் அன் ரியல் லைஃப் ஸ்டோரி மாதிரி எடுத்துருப்பான்னு வச்சுக்கோங்க. உண்மையிலே செம சூப்பராக இருக்கும். லைக் எப்படின்னா ஷேக் பண்ணி எடுத்தால் தான் வந்து யூ வில் கெட் அ ஃபீல் தட் இது இவங்க எடுத்ததுடா, தனியாக எடுத்துக்கிட்டு போனதுடா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால இவ்வளோ ஷேக் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து நேச்சுரல் எடுத்த மாதிரி இருந்துச்சானா ஆமாம். ஸோ தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னா 0. சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு தியேட்டரில் போய் இந்த படம் பார்க்கணுன்னா இல்லை. ஆனால் ஓடிடியில் வந்துச்சுன்னா வீட்டில் உட்காந்து பார்க்கும்போது எல்லாருக்கும் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான கதை தான். அது நல்லா தான் இருந்துச்சு. இந்த தெரியும் மட்டமாக கேவலமாக நான் உண்மையே சூப்பராக தான் இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. பேய் ரொம்ப பயமாக இருந்துச்சானா ஓகே. ரீசெண்ட் டேஸ் இன்ஸ்டா பார்க்க போனீங்களா, அம்புலி புகழ்னு தெளிவாங்க. ஏன்னா அம்புலி அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது அந்த அளவுக்குலாம் இல்லை. நான் அவ்வளோதான் சொல்லுவேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஓகே, நல்லா தான் இருந்துச்சு கதை. ஏன்னா அதுவும் இது எதனால் சொல்கிறேன்னா அது லோ பட்ஜெட், இதுவும் லோ பட்ஜெட். அதை மீன் பண்ணி சொல்கிறேன் நான். ஸோ ஓவரால் படம் நல்லா இருந்துச்சு. சான்ஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோ வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் கடவுள் பாய்.